அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அவரை நேசித்து அவர் தந்த இந்த வாழ்க்கை அவருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் தாமே எங்கள் மத்தியிலே கிருபையை இரக்கத்தை தந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். தடைகளை உடைக்கிற ஆவியானவர் தாமே சகல தடைகளை உடைத்து இந்த ஆராதனை மத்தியிலே அவர் பிரியப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் அவரால் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நாங்கள் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சுவாமி. நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உண்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உண்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. பெண்ணாண்டு கிடந்த இந்த வாழ்வை வேண்டும் அறியேன், கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினேன். பெண்ணாண்டு கிடந்த இந்த வாழ்வை வேண்டும் அறியேன், கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினேன். இயேசுவே உந்தன் பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட. இருளாய் கிடந்த எங்கள் வாழ்வில் வெளிச்சம் தந்தீரே, அநேக வாழ்வை வெளிச்சமை மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எங்கள் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேக வாழ்வை வெளிச்சமை மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. நிலையில்லாத எங்கள் வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன், இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.
இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நேர்மையான மாலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்து இந்த ஆராதனை கருத்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனைக்கு தடைகளை கொண்டு வரும் எல்லா தடைகளை நீக்கி பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது முடியாது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முழுமை நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் இருப்பதால் தேவ பிரசன்னத்தை வைங்காண்டவர்கள் பரிசுத்தாவை ஞானங்கள் மத்தியில் அசைவான விடமான சொல்லுகிறோம். இதை நான் வார்த்தையை கொடுக்கிறவுடைய காரணம் ஒப்பு கொடுக்கிறோம். பணி நடத்துகிற சமருடைய ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிறவருடைய ஒருத்தருக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வசனங்களை சொல்ல பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான நன்மையான ஆசீர்வாதத்தை அனுபவமாக சொல்லிக்கிறோம். இதை கூட புறப்படுத்திக் கொள்ளுங்க. வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். உலகமாக நடக்கிற பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உலகமெங்கில் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனை பெரிய காரியங்கள் செய்ய நடக்க போற ஆராதனை கர்த்தர் கூட இந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவன் கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. அன்றது ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை கூட இந்த பொருட்படுத்திக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. சங்கீத வாசனை கடந்து செல்வோம். நல்ல டிப்ஸிகா தனியாக தான் வாசிக்கணும். டிப்ஸிகா வந்து தனியாக வாசிங்க. சங்கீதம் 33. Psalm 33. Jubelt über den Herrn, alle, die ihr zu ihm beten. Für die Aufrichtigen gehört es sich, Loblieder anzustimmen. Lobt den Herrn mit dem Klang der Zither und spielt für ihn auf der 10-seitigen Harfe. Stimmt ihm zu Ehren neue Lieder an und spielt die Harfe so gut ihr könnt und mit ganzer Freude. Denn das Wort des Herrn ist wahr und auf das, was er tut, kann man sich verlassen. Er liebt, was gerecht und gut ist, und die Gnade des Herrn erfüllt die Erde. Durch das Wort des Herrn entstand der Himmel, und die Sterne wurden durch seinen Befehl erschaffen. Er setzt dem Meer seine Grenzen und sammelt die Ozeane in riesigen Becken. Alle Menschen sollen den Herrn achten und in Ehrfurcht vor ihm stehen, denn er sprach und es geschah. Er befahl und die Erde wurde erschaffen. Der Herr macht die Vorhaben der Völker zunichte und vereitelt ihre Pläne. Doch was der Herr will, gilt für immer, und was er beabsichtigt, steht für immer fest. Glücklich ist das Volk, dessen Gott der Herr ist und dass er sich zu seinem Eigentum erwählt hat. Der Herr schaut vom Himmel herab und sieht alle Menschen. Von seinem Thron aus sieht er jeden Einzelnen. Er hat ihre Herzen gemacht und weiß um alles, was sie tun. Ein König siegt nicht durch die Größe seines Heeres, ein starker Krieger befreit sich nicht durch seine große Kraft. Selbst dein Pferd kann dir nicht den Sieg verschaffen. Mit all seiner unbändigen Kraft kann es dir nicht helfen. Der Herr aber beschützt alle, die ihm gehorchen und auf seine Gnade vertrauen. Er bewahrt sie vor dem Tod und erhält sie in der Hungersnot am Leben. Wir vertrauen auf den Herrn, denn nur er allein kann uns helfen und uns wie ein Schild beschützen. Von Herzen freuen wir uns über ihn und vertrauen auf seinen heiligen Namen. Herr, lass uns deine Gnade erfahren, denn du allein bist unsere Hoffnung. Amen. சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நீட்டியாய் வாசிங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜனங்களை புயலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாய் வைக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திறரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செயல்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார்.
ரட்சிக்கப்படுவதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த விருதால் தப்பியாது. பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவர்களுக்கு அளிக்கிறோம். ஆமென். தேவனை ஆராதிப்போம். உன்னோடு கர்த்தரை துதித்து நாங்கள் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசாயா 53 வாசிக்கிறோம். அவரை இளங்கிளையை போல எழும்புகிறார். அவரை பார்க்கத்தக்க ரூபமற்றவராய் சௌந்தரியம் இழந்தவராய் எங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்த இளம் வயதிலே தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசுவை குறித்து எஸ்ஐயாதிக்கு வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எங்கள் காயங்களுக்காக எங்கள் நோய்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய தலைமுன்னாலே குணமாகிறோம். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூக்கி ஆரம்பிப்போமா? தேவன் எங்கள் வாழ்க்கையிலே பரத்துவராய், யெகோவா ஈரேயாய் தேவைகளை சந்திக்கிறவராய், எபினேசராய் உதவி செய்கிறவராய், எங்களை சுற்றி பாதுகாக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே யெகோவா சோமாவை கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்வோமா? எங்கள் வாழ்க்கையை செய்த எத்தனையோ நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். கடந்த நாள் முழுவதும் எங்கள் கண்மணிகளை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அவரை எல்லா கடமைக்கும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, பலன் தந்த எல்சடா, சமானம் தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய ஏலவன், தீவன தேவனாய ஏசாய், உன்னத தேவனாய ஏராஜ், உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, உங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, பரிசுத்த இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுகிறவரே, வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, எங்கள் வாய்களை கடல் கொம்பான வாழவயது போலாக்குகிறவரே, தாயின் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறவரே, இஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாகனை மறப்பாடும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றவரே, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில்
இயேசுவே சுமந்தவரே, பாடுகள் பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசித்தவரை, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை நாங்கள் அன்பு கூறுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இணைந்து பாடுவோம். அவர் எபினேசராய், எல்ரோயாய், யெகோவா ராபாவாய். எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர், எல்ரோய் உங்களை காண்கிறவர். நாங்கள் போகிற இக்கட்டான பாதைகளையும் நெருக்கடியான பாதைகளையும் அவர் கண்டு இறங்கி ஆராதிப்பேன்
எங்களுக்காக பாரமான சிலுவை சுமந்தவரே, பாடுகள் பட்டவரே, ஜீவனை சிலுவையிலே எங்களுக்காக கொடுத்தவரே, பாவிகளாய் அக்கிரமக்காராய் தேவனுக்கு சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களுக்காக நீர் பலியானீரே. உம்முடைய அன்பு மேலானது. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை பார்க்கிறோம். பாவிகளாய் இருந்த எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை விளங்க பண்ணீரே. உம்முடைய அன்பு மேலானது. உம்முடைய அன்புக்காய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. Haleluya. Sambil tuti karam makiran chamatkar materi. Adonai Yesus Kristus நாமத்தால் யாவரை வாழ்த்துகிறோம். கர்த்தராமே புரிந்து நடத்துவாராக. இதுவரை நம்மை நடந்த தேவன் நடத்துவார். ஆகவே வரவிட்டதே அந்த எல்லாமே உபவாச கூட்டம் இருக்கிறது. அதில் நீங்கள் வருகிறவர்கள் சாட்சி சொல்ல விரும்பி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆகவே ஒரு அளவு எல்லோரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். இந்த கடைசி நாட்களிலே இப்படியாக காரியங்கள் நாங்கள் தேவ சமூகத்தில் இருப்பது மிக முக்கியம். எந்த நேரத்தில் மேலே நடக்கலாம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நான் நிற்பது என் மூலமாக இருக்க அவருடைய கிருபை. ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் ஜெபத்தில் விதைத்திருப்போம். ஆகவே உபவாச கூட்டத்தை மறந்துடாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களுடைய நடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களில் நடக்கிற ஒரு காரியங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யுத்த சூழ்நிலைகள் பயங்கரங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நம்மளோட கூட இந்த வளரணும். அதுக்காக சகோதரன் ஜெபம் பண்ணுவார். தேசங்கள் பொதுவாக எல்லா தேசங்களுக்காக எல்லாரும் சத்தியத்தை அறியவும் அறியவரை பிரியமுள்ளவராக இருக்கிறார். யாருடைய அறியாத ஜனங்கள் வச்சுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வேளையிலும் அன்னை இலங்கை தேசத்தை ஒப்புத்தரான்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அன்றைய தலைவர்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் கலகம் இல்லாதவர்களும் கூட ஜீவனம் வேண்டும் ராஜாக்கள் அதிகாரத்துக்காக வேண்டும் செல்வதற்காக இவராய் ஆண்டவரை ஏற்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி நீதியோடு நியாயத்தோடு நேர்மையோடு உண்மையோடும் ஜனங்களை நடத்துகிற நல்ல ஒரு தலைவனாய் தாவீதை போல அந்த நல்ல தலைவனாய் ஆண்டவரை தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் நோக்கி வந்தால் கத்திரை அறிந்துள்ள வேண்டும் என்றாலும் தேசம் கத்திரை அறிந்துள்ள வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு தாய் இந்தியாவில் 143 கோடி மக்கள் வாழும் தேச கத்திரை அறிந்துள்ள வேண்டும் என்றாலும் அந்த விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்குகிறார். பாவ அடிமத்தனத்தில் விடுதலையாக்குகிறார். கத்தாயை எங்கள் ஜனங்களை கேட்டு வாழ்வுடைய மொத்தமாக இழுத்துக் கொள்கிறார், ரட்சிப்பீரார். நாங்கள் வாழ ஜெர்மன் தேசம் ஐரோப்பாவில் ஜனங்கள் ஒப்புத்தரும் அந்த ஜனங்களை ரட்சிப்பீரார். வாலிபர்களை ரட்சிப்பீரார். சினிமா போதைக்குள் அடிமத்தனத்தில் விடுதலையாக்குகிறார். வலதுகைக்கும் விடுதலைக்கும் வித்தியாந்தியாக ஜனங்களை ரட்சிப்பீரார். கத்தாவை எங்கள் ஜனங்களை கேட்டு ஒரு குடும்பங்களை மொத்தமாக எடுத்துக் கொள்கிறார். அவருடைய வரை அது சீக்கிரமாக இருக்கும் வரைக்கு முன்பாக ஜனங்கள் மனதிரும்ப வேண்டும் என்றாலும் அவர் இஸ்ரேல் தேசத்தை ஒப்புத்தரும் தேசம் கத்தரை அறிந்துள்ள வேண்டும் என்றாலும் நடக்க யுத்தம் நோய வேண்டும் என்றாலும் வீட்டிலே வில்லையை முடிக்கிற கத்தர் நடி இருக்கபடி யுத்தங்கள் நோய பண்ணுவீராக அமைதியை சமாளத்தை உண்டாக்குவீராக. நீரே மெஸ்ஸியா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கண்டுள்ள வேண்டும் என்றாலும் அவருக்கு தாவ இந்த வேலையுடைய கருத்தில் ஒப்புத்தர எங்கள் சபையை ஒப்புத்தர பார்க்கணும். சபையை நான் கட்டுவேன் பாதத்தில் வாசல் பெற்றெடுத்தவரே சின்னவன் 1000 சிறியவர் வெள்ளத்தை ஆதியமாக கத்தான ஏற்ற தீவிரமாக்கி வேண்டிய அலுவலகத்தில் விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் இயேசு நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆகவே இன்னும் இந்த ஜெப விண்ணப்பத்துக்காக நேற்று நாளும் ஜெப விண்ணப்பங்கள் நீங்கள் ஜெபிக்கிற நிகழ்வுப்பட்டும் ஆகவே உங்களிடம் இந்த விண்ணப்பங்களை கொடுக்கிறோம் என்று வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை முடிந்தால் நான் என்னுடைய குரூப்பில் அனுப்புவேன். நீங்கள் அவர் அனுப்ப நான் வயிற்றில் லைட்டம் பண்ணி விடுவேன். உடனடியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நோய் வாய்ப்பட்டவர்களுக்காக இப்பொழுது இலங்கையில் 13 வயது விசுவாச பிள்ளை 2 மாத ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் பாடசாலையில் விளையாடும் பொழுது விழுந்தபடியினால 2 கிட்னியும் ஃபெயிலாகப்பட்டது. ஆகவே டாக்டர் சொல்கிறார் பொழுது அவர்கள் இது மோசம் என்று. ஆகவே அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தயவு செய்து யாழ்ப்பாணம் 24வது வார்டில் இருக்கிறார்களா யாழ்ப்பாணத்தை தெரிஞ்சபடி சொல்லி விசுவாசப்படும் ஜெபிக்கும்படியாக சொன்னார்கள். ஆகவே சபையாக எல்லா விசுவாசப்படும் ஜெபிக்கும்படியாக ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கார்கள். அதை எனக்கு அனுப்பினார்கள். ஆகவே நாங்கள் 10 நாட்களையும் ஜெபித்தோம். ஆகவே அந்த 13 வயது அந்த சிறுமி இப்பொழுது கத்தருக்குள்ளாக வந்த அந்த சிறுமியை இப்பொழுது வியாதி படுக்கைகளாக ஒரு கிட்னி ஏற்கனவே எடுத்து விட்டார்கள்.
ஆகவே அதனால இப்பொழுது அடுத்த போகிற இதில் இருக்கிறது. ஆகவே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மகளுக்காக நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி இன்னொரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி நான் முடித்தால் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அந்த விஷயத்துக்களை குரூப்பிலே நான் போட்டு விடுவேன். அன்பான கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, அந்த இலங்கையில் இருக்கிற அந்த 13 வயது சிறுமியை ஆண்டவரே ஏஞ்சல் என்ற மகளுடைய பேர் ஏஞ்சல். ஆகவே தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அந்த வியாதி படுக்கையில் இருக்கிற மகளை இந்த ஐஸ்வ ரூமிலே வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் நான் நல்ல செய்தி கேட்க தேவனுடைய பிள்ளைகள் சபையாக கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதங்களை செய்யறதுக்காக போட்டு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்னபடி நீரே எங்கள் பரம வைத்தியர் யெகோவா ராஃபா ஆண்டவரே நம்பியிருக்கிறபடி நான் உட்பட நீரை கூட வழிநடத்தும் நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக என்று சொன்னபடி கர்த்தரை செய்வதற்காக போட்டு ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அது மட்டுமல்ல, 2 வயது குறைந்த ஹைட்ரோனில் இப்பொழுது இதயத்தில் கட்டி ஏற்பட்டு அவர்களும் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்காக இந்த 2 வயது குழந்தை போராடுகிறது. நேற்றைய நாளில் சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்து நாங்கள் வந்த பிற்பாடு 19:50 மணிக்கு அவர்கள் ஒரு மெசேஜை போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிள்ளை சாப்பிடக்கூடிய அதாவது ஜுரம் எல்லாம் போய் இப்பொழுது சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நன்றி என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண 2 குழந்தைகள் அவை முடிஞ்சால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அதை போட்டு விட தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். அதுக்கு நல்ல செய்தி கேட்க உதவி செய்வார். இப்பொழுது இந்த நாட்டில் ஹைபோல இருக்கிற அந்த மகளுக்காக அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ண கர்த்தாவே பேர் கிதியோன். ஸ்தோத்திரமானது கிதியோனோட மகனை எழுப்ப வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைக்கு நீங்கள் பூரண ஆயுசை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய நன்மையினால அவர்கள் திருப்தியாக கிருபை கொடுக்கும். இதன் நேரம் அந்த குடும்பம் இந்த ஊழியங்கள் செய்கிற அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைய கிருபை செய்யும். உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே அநேக விண்ணப்பங்கள் வர நீங்கள் உபவாசம் வரும் பொழுது ஒவ்வொரு நீங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கலாம். இந்தியாவில் ஒரு நோய் வந்திருக்கிறதாக இருந்தார்கள். ஆகவே ஒரு பொக்களங்கள் வந்து கைகளில் வந்திருந்து படம் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரி அனுப்பியிருக்கிறார். தனக்கு தன்னுடைய மகனுக்கு பொக்களங்கள் வருது. இந்தியாவில் மெட்ராஸில் இப்படியான ஒரு வைரஸ் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபியுங்கள். எங்களுக்கு ஒன்றும் வலிக்கிறதா, அதாவது மரம் பார்க்க அப்படி இருக்கு, கையெல்லாம் சரியா வலிக்கிறதா. ஆகவே தயவு செய்து இந்த சென்னையில் இருக்கிற இந்த நோய் அகன்று போகும்படியாக தேவைப்படுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, சென்னை பகுதியில் வந்திருக்கிற இந்த வைரஸை கிருமியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டது ஆண்டவரை விசுவாசிகளை பட்சிக்காதபடி ஆண்டவரை இப்பொழுதும் இந்த தாயை மகனை இந்த கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் கூட இருந்து ஆண்டவரை அந்த மகளுடைய காரியங்களை ஆற்றி ஆண்டவரே எல்லாம் தீமையான காரியங்களை நன்மையாக மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆரோக்கியம் பெறப்பட போறதை போட்டு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை கூட இருந்து பொருட்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு கொலோனில் இருக்கிற சகோதரன் ஜோராமுடைய சகோதரன் அவர்கள் ஆண்டவர்களை பெறவில்லை. ஆனால் வந்து கொண்டிருக்க சத்தியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இருதயத்தில் பிரச்சனை இப்பொழுது வைத்து மருத்துவமனை இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் கடவுளை நம்பும்படியாக ஜெபம் பண்ண கேட்டுக்கிறார்கள். அவங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே அந்த வியாதி வந்து அவர் எழுப்பி சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து அறிந்து கொள்வது குடும்பமாக ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகனுடைய பேர் வந்து சிறிதாஸ். ஆகவே நான் ஜெபம் பண்ண கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சகோதரன் ஸ்ரீக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவுடைய தழும்புகளின் ஆண்டவரை குணமாக்கும் வல்லமை கடந்து வேண்டும். இந்த இதயத்தில் இருக்கிற அந்த வேர்ந்த பேச்சையை நீக்கி ஆண்டவரே கர்த்தாவே, அப்ப அந்த கடைசி கட்டம் என்று சொன்னாலும் கர்த்தர் கூட வழிநடத்தி இந்த வேளையில் உங்களுடைய ரட்சிப்பை அவனை காண்பிக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு வேலை கொடுக்கணுமா சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தாவை கூட இருந்து பொறுப்படுத்திக் கொடுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே இப்படியான விண்ணப்பங்கள் வரும் பொழுதும் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் தனித்தனியாக கொடுப்பார் ஜெபிக்கிறீர்கள். ஆகவே இந்த ஜெபத்தில் கருத்தில் கொண்டு ஜெபித்து வாருங்கள். அது குறை ஜெபித்து அவர்களுக்கு சுபடம் பெற்று அவர்களை உடனடியாகவே அனுப்புவார்கள். நீங்கள் சந்தோஷப்படுத்தாங்க. ஆகவே இதுக்காக ஜெபிக்கும் பொழுது சொன்னார்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு பலன் பெறுது, நமக்கு ஆசீர்வாதம் பெறுது மட்டுமல்ல, தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதற்கு கருத்து கொண்டு ஜெபிங்கள். உபவாசம் கொடுத்து மறந்துடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு விண்ணப்பங்கள் வரும் பொழுது அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கருத்து முடிந்து நடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள்
ஜெபம் பண்ணியாச்சு. உச்சாமை கொடுக்க போகிறோம், வசனங்களை கேட்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுடைய வசனங்களை கேட்டு அதற்கு பிறகு நாங்கள் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபம். அன்பான கர்த்தாவே, இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல பிரியமான சொல்ல வார்த்தை நம்ம உற்சாகமாக கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் தாமே இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க. ஆண்டவர் இதுவரை நீங்கள் நடத்தி வந்தீங்களே, தொடர்ந்து நீங்கள் நடத்த போகிற கை கொடுத்துட்டு உங்களை கருத்தை ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்த வழிநடத்து இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் சிறியவுடன் வந்து வசனங்களை சொல்லி கேட்போம். பாடுறவர்களே வரவில்லை. இத்தனைய கூட இத்தனையே பெருசு. அங்கே வந்து 2 பேர் கஷ்டப்படுவோம். 4 பேர் உற்சாகமாக வசனம் சொல்வதற்கு தேவன் பிரியமாக இருக்கு. அதான் ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்பிக்கை இருக்கணும், வாக்கியம் கர்த்தர் நம்பிக்கை இருக்கணும். ஒருவனை அவன் தாய் திட்டு போல் நான் உங்களை திட்டுவேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாமை துதித்து பாடினோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த மண்டபங்களுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்த வாரக்கிரிகளை இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டிந்த புறப்படுத்தி ரத்த கொட்டைகளை நாங்கள் மறைகிறோம். ஆவியானவர் தாமே வார்த்தை பேசுகிற அடியனே மதல் ஒவ்வொருவரையும் நேரே ஆலோசித்து நடத்தும் இயேசு நாமத்திலே ஜெபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இந்த தலைப்பிலே நான் பேசுகிறேன். அதுக்கு ஆதார வசனம் பிலிப்பியர் 4:1 வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்ற இந்த வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுலடியார் தன்னுடைய நிருபத்திலே பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள் என்பதாக. இப்ப நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும், கர்த்தருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டோம்? நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு எங்களுக்குள்ளே விசுவாசம் வந்த பொழுது நாங்கள் அதன் மூலம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், அதாவது கர்த்தருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக வேதம் சொல்கிறது. அப்போ அதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது. அதன் அடிப்படையிலே முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமை, விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும் பொழுது அங்கே 4 விதமான நிலங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று வழியோரம், அடுத்தது கற்பாறை, அடுத்தது முட்புதர், நல்ல நிலம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்ப இயேசு அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது விதைக்கிறவன் வசனத்தை தான் விதைக்கிறான் என்று சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். அப்ப வசனம், அந்த வேத வசனம் ஒரு விதையை போல் இருக்கிறது. அந்த விதை நமக்குள்ளே வரும் பொழுது அந்த விதை வளர்ந்து கனி கொடுக்கிறதாய் மாற வேண்டும். அப்ப வசனத்தை கேட்டு நாங்கள் அதாவது வழியோரத்திலே விதைக்கப்பட்டது, பறவைகள் அதை பறித்து கொண்டு போகிறது. கற்பாறையிலே விதைக்கப்பட்ட அந்த குரூப்ல தான் இந்த நிலைத்திருக்க முடியாத தன்மையை குறித்து பேசப்படுகிறது. வாசிப்போம். மார்க்கு 4:16-17 வாசிப்போம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய இருதயம் தான், அதாவது வழியோரம் போன்றது, கற்பாறை போன்றது, முட்புதர் போன்றது நல்ல நிலம். இப்ப நம்முடைய நிலம் கற்பாறை போல ஒரு நிலமாக இருக்கும் பொழுது அங்கே கொஞ்ச காலம் நிலைத்திருப்போம். பிறகு வேறு உண்டவில்லை. பிறகு வசனத்தின் நிமித்தம் நெருக்கங்கள் வந்த பொழுது நாங்கள் இடர்கள் அடைகிறோம். அப்ப இப்படி சபைக்குள்ளே நாங்கள் இருக்கிற நாங்கள் 4 விதமான நிலம் போன்ற விசுவாசிகள் இருக்கத்தான் செய்வார்கள்.
ஒன்று வழியோரம் போல இருப்பார்கள், கற்பாறை நிலம் போல இருப்பார்கள், முன்புதல் போன்ற இதயம் இருப்பார்கள், நல்ல நிலம் போல இதயம். நாங்கள் நல்ல நிலம் போலதான் நம்முடைய பண்பட்ட நிலம் போல என்னுடைய இதயத்தை நாங்கள் மாற்றி ஆண்டவரே நாங்கள் 1, 10, 100 கனி கொடுக்கும்படியாய் ஆண்டவர்களை அழைத்ததன் நோக்கம் கனி கொடுக்கும்படியாய். இப்ப நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5-6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒரு திராட்சை செடியும் கொடியும் பிரிந்திருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது இணைந்து இருக்கும் பொழுதுதான். அப்ப ஆண்டவர் சொன்ன, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அதே போலதான் ஆண்டவர் ஒப்புட ஒரு மரத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அதுக்கு செடி இருக்கிறது. அதே போலதான் நாங்கள் ஆண்டவர்களே இருந்து இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் பொழுது நாங்கள் வெளியிலே போடப்படுவதற்கு தான் அது இதாய் மாறுகிறது. அது வளர முடியாது. கிளை துண்டிக்கப்பட்டால் அது கனி கொடுக்கவும் முடியாது. அதிலே ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை. அது வெளியே எறியப்படுவதற்கு தான் அது இதுவாக இருக்கு. நாங்கள் எப்பொழுதும் இயேசுவிலே நிலைத்திருந்து இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். அப்ப ஆண்டவர்களோடு நிலைத்திருக்க விரும்புகிறார். நாங்கள் தான் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். அப்படி தூரம் போகும் பொழுது நாங்கள் கனி கொடுக்க முடியாது. இயேசு சொல்கிறார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. அப்ப ஆண்டவர் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான முக்கியமான காரியங்கள் நமக்கு இருக்கின்றன. அதில் அவங்களுக்கு முக்கியம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்க வேண்டும். இப்போ வாழ்க்கையிலே முதலிடம் இயேசு கொடுக்கும் பொழுது அவரிலே நாங்கள் எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவரை நாங்கள் அதிகாலம் தேட வேண்டும். அவரை நாங்கள் அதாவது ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், சபை கூடி வர வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கின்றோம். அப்ப அவருடைய சித்தம் செய்யும் பொழுது நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கின்றோம். அப்படி இல்லை, நாங்கள் மனம் போற போக்கிலே வாழும் பொழுது அது ஆண்டவரோடு நாங்கள் நிலைத்திருக்கிறது அர்த்தம் அல்ல. அப்பதான் நாங்கள் கனி கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். எனவே வேதம் என்ன சொல்கிறது? கனிதரா மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படுமா? அப்ப நாங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அதாவது இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களே நிலைத்திருந்தால்தான் அவரை அன்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் அப்படின்னால் என்ன அர்த்தம்? கனி கொடுக்க முடியாதுன்ற அர்த்தம். இயேசு இல்லாமல் நாங்கள் கனி கொடுக்க முடியாது. எனவே ஆண்டவராக இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப தேவன் பிரியமானவர்களே அன்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்றது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பின் சுரூபியாகிய தேவன், அதாவது நாங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். வாசிக்கலாமா வேதவசனம்? 1 யோவான் 4:16. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். அப்ப எப்படி தேவனிலே இயேசுவிலே நிலைத்திருப்பதால் அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் பொழுதுதான் நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்க முடியும். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவரிலே அதாவது அவர் பரிபூரணர். அப்ப நாங்கள் மனிதர்கள் குறைவுள்ளா இருக்கின்றோம். அப்ப நாங்கள் அவரை போல அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அன்பின் தன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பு தன்னை தானே புகழாது, இருமாப்பாயிராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்ப ஆண்டவருடைய அன்பு அது தெய்வீகமான அன்பாக இருக்கிறது. அன்பிலே உலக அன்பு, மனிதனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப மனிதனுடைய அன்பு எப்படி இருக்கும் என்றால் சுயநலம் இருக்கும்.
அப்படி தன்னலம் கருதித்தான் உறவுகளை வளர்ப்பார்கள். அப்ப அன்பு காட்டுகிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் ஆபத்து வரும் பொழுது மனிதர்கள் அன்பை மறந்து போகிறார்கள். அது மன்னிச்சிய அன்பு. ஆனால் தேவன் அது தியாகம் நிறைந்த அன்பு. அவர் ஜீவனை கொடுத்த அன்பிலும் மேலான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. இயேசு நமக்காக ஜீவன் தந்த அன்பு உண்டார். எனவே அப்படிப்பட்ட அந்த தியாகம் நிறைந்த அந்த தெய்வீக அன்பை நாங்கள் தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது தேவ அன்பு பரிசுத்த ஆவியார் மூலமாக நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பிலே, தேவ அன்பிலே நாங்கள் நினைத்திருக்கணும். கொஞ்ச காலம் நான் அன்பாயிருந்தேன், பிறகு நான் அன்பாயிருக்கவில்லை என்றால் அதில் அர்த்தமில்லை. கொஞ்ச காலம் நான் ஆண்டவரை நேசித்தேன், இப்பொழுது நான் ஆண்டவரை நேசிக்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி கனி கொடுக்க முடியும்? இப்ப தேவன் அன்பாயிருக்க அந்த அன்புகளுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் அன்பிலே நினைத்திருக்க வேண்டும். அப்ப பிரியமானவர்கள், எங்களுக்குள்ளே அதாவது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிறதான அன்பு குறையக்கூடாது. அதே நேரத்திலே அதாவது கற்பனை என்ன, முதலாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நாங்கள் தேவனை நேசிக்க வேண்டும், நம்மை நேசிக்க வேண்டும், அதே போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்ப அந்த அன்பு நமக்கு நிலைத்து இருக்க வேண்டும். அதான் ஆவியின் கனி அன்பு என்று ஆரம்பிக்கிறது. கனி கொடுப்புதல் என்றால் முதலாவது அன்பு என்ற கனியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எங்களுக்குள்ளே அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? எங்களுக்குள்ளே அன்பு இருந்தால்தான் நாங்கள் பிறருக்கு அன்பை காட்ட முடியும். எங்களுக்குள்ளே இரக்கம் இருந்தால்தான், இரக்க குணம் இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியும். எங்களுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தான் நாங்கள் பேசுகிறோம். அப்பா என்ன எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது, இயேசு இல்லாமல் இந்த உலகத்திலே எல்லோரும் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள். தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுக்குள்ளே கனிகள் இல்லாமல் நாங்கள் அதை செய்வது கடினமாக இருக்கும். இயேசுவோடு உறவு இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்து மரியாதை போல நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு அவரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது, உறவுக்கு அடிப்படை அன்பு என்று சொல்லப்படுகிறது. அன்பில்லாத உறவுகள் மேலோட்டமானதாக காணப்படுகிறது. எந்த உறவிலும், ஆண்டவரோடு இருக்கிற உறவிலும் அன்பின் அடிப்படையிலே நாங்கள் ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கும் பொழுதுதான் அது நிலைத்திருக்கிற உறவாய் காணப்படும். அல்லது பாருங்கள், அன்பில்லாத உறவுகள் பிரிவினைகளை கொண்டு வருகிறது. அப்ப அன்பு இருக்கும் பொழுது அது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுது. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், அந்த குடும்பத்திலே அன்பு காணப்படுமாக இருந்தால் அந்த குடும்பம் நிலைத்திருக்கும். இந்த குடும்பம் இன்றைக்கு அநேக பிரிவினைகளுக்கு காரணம் அன்பில்லாத தன்மை. பிரியமானவர்களே, அன்பு என்னது என்பதை நீங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் அடிக்கடி வாசிக்க வேண்டும். அப்ப அந்த பைபிள்ல கையை வைத்து நாங்கள் சொல்றோம், இந்த அன்பினாலங்களை நிரப்ப மாட்டவரே என்று. அப்படி ஆண்டவர் நிரப்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நீங்கள் அன்பில் நிலைத்திருக்கும்படியாகத்தான் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த அன்பு அரைகுறையாக நாங்கள் இடையிலே நாங்கள் ஒரு காலம் நான் அன்பாக இருந்தேன், இப்பொழுது அன்பில் இல்லை என்று அன்பு காட்டினால் முடியவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி வந்தால் எங்களுக்குள்ளே ஒரு நபர் மீது எங்களுக்கு வெறுப்புகள், கசப்புகள் வருமாக இருந்தால் எங்களுக்குள்ளே அன்பு குறைவுதான் காரணம். அப்ப நாங்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேவனே நம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அப்படி நிரப்பி தேவ அன்பினால் நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது உலகத்திலே எப்படிப்பட்ட மனிதர்களையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த உள்ளம் எங்களுக்குள்ளே வரும். சகலத்தையும் சகித்து நாங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்காமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மனிதர்கள் தவறுவிடக்கூடியவர்கள், எனவே அவர்களை மன்னிப்போம், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அன்பில்லாத எதுவுமே பிரயோஜனம் இல்லை. உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே முதலாவது அன்பு இருந்தால்தான், அதாவது மனிதன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே கிறிஸ்துவாகிய நமக்குள்ளே
நாங்கள் அன்பு இருக்க வேண்டும், அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம். 2 குறிப்பு பார்த்தோம். 3வது குறிப்பு வந்து விசுவாசம். பிரியமானவர்களே, நமக்கு விசுவாசம், தேவன் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அந்த விசுவாசம் தேவனுடைய நற்செய்தியை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான பெரிய விசுவாசமா இருக்கிறது. அந்த விசுவாசம் வந்து என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் புத்தி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 14:22 வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எனவே சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், இந்த உலகத்திலே, அதாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது உபத்திரவங்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இதை சொல்லுகிறேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அப்ப உலகத்திலே உபத்திரவம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே நாங்கள் என்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட முடியாது. பிரியமானவர்களே, விசுவாசம் கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முன்பு நேரிடுமாம் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் வந்து விசுவாசத்தை விட்டு வழியை போயிருக்கிறார்கள். தேவன் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர். ஆனால் நாங்கள் வழுவி போகிற மனிதன், வழுவி போகிற இதயமுடையவன். எனவே தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல், அதனால்தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப நாங்களும் அப்படித்தான் நல்ல போராட்டத்தை போராடி இந்த ஓட்டத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பாக இருக்குது, அந்த ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். அப்பொழுதுதான் நம்முடைய நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசத்தை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்திலே. அதனால்தான் சொல்லப்படுகிறது கொரிந்தியர் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 16:13, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. விழித்திருக்க வேண்டுமா? விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு புருஷராயிருங்கள், ஒரு ஆணை போல பலம் உள்ளவர்களாயிருங்கள். நாங்கள் பெண்களாக இருந்தாலும் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்றது, விசுவாசிகள் ஆணை போல, ஒரு அதாவது ஒரு ஆண் பெண் இருந்தால் பெண்ணை விட ஆணுக்கு தைரியம் கூட இருக்குது. அதே போல நாங்கள் தைரியமா இருக்க சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு சொல்கிறார். அவர் விசுவாசம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் தான் கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை. விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஆண்டவர், விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் பாருங்கள், அற்புதம் செய்யும் பொழுது விசுவாசத்தை தான் கேட்கிறார். நான் உனக்கு இதை செய்ய வேண்டும், செய்வேன் என்பதை நீர் விசுவாசிக்கிறாயா? அப்ப ஆண்டவர் சில இடங்களில் சொல்றார், விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பார். எனவே விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம், அது ஒரு விசைய ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப 3 காரியம், ஏற்கனவே 4 காரியம் பார்த்தோம். இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று. அடுத்ததாக 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு இந்த சுவிசேஷ புத்தகங்களிலே அவர் அநேக காரியங்களை உபதேசமாக சொல்லிவிட்டார். இவர்களை நாங்கள் படித்தறிந்து
பாருங்கள், பழைய பாட்டிலே ஆண்டவர் 10 கட்டளை அல்லது அதற்கு மேலாக உபாகமம், யாத்ராமத்திலே சொல்லப்பட்ட அநேக கட்டளைகள் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசம். ஆண்டவர் சொன்னார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவர் உன்னை ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்டு. அப்படி என்று உதாரணத்துக்கு அப்படி என்று அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். எனவே இதுக்கு ஆண்டவரால் சொல்லப்பட்ட உபதேசம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களே அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்பதாக. அப்ப அன்பென்றால் அவருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்வதால் அன்பு. ஆண்டவர் அவருடைய உபதேசங்களை நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு கடைசி நாட்களிலே பலவிதமான உபதேசங்கள், துருபதேசங்கள். நாங்கள் ஆரோக்கியமான உபதேசம், வேதம் சொல்லுகிற ஆரோக்கியமான உபதேசம் என்று இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் கடைசி நாட்களிலே வருகிறதை நாங்கள் காணுகின்றோம். கிருபையின் உபதேசம், அடுத்தது என்ன, செழிப்பின் உபதேசம், அடுத்தது புதிய உடன்படிக்கையின் உபதேசம், இறுதியாக சாவாமை அப்படி என்ற உபதேசம். இப்படி பலவிதமான உபதேசங்கள் நவீன காலங்களிலே சபைகளுக்குள்ளே கடந்து இன்றைக்கு நெட் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் செய்திகள் தவறாக மக்களுக்கு போதிக்கப்பட்டு, விசேஷமாக இந்த கொரோனா காலங்களிலே மக்கள் வீடுகளிலே இருந்து தவறான உபதேசங்களை கேட்டு சபை கூடி வராமல் வீட்டிலே இருந்து ஆராதிக்கலாம், ஜெபிக்க அவசியம் இல்லை, இப்படி பலவிதமான காரியங்கள் மக்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிரியமானவர்களை, அதனால் தான் வேதம் எச்சரிக்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அந்த உபதேசங்களை அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் இயேசுவின் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் நமக்கு சொல்லப்பட்ட அடிப்படை உபதேசங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது அவர்கள் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாங்கள் உபதேசத்திலே நாங்கள் விழித்திருந்து சரியான உபதேசங்களை நாங்கள் கேட்டு சபை கூடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் சபையிலே சொல்வதை காதுள்ளவர் கேட்கடன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆவியானவர் நமக்கு அவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே தவறான உபதேசம் எது, கள்ள உபதேசம் எது என்பதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். அல்லது நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவோம். ஆண்டவரை நிலைத்திருந்து அவருடைய பரிசுத்தாவினால் நாங்கள் நிரப்பப்பட்டு வேத உபதேசங்களை நாங்கள் கை கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் வந்தாலும் எங்களுக்கு தெரியும் இதுதான் சரியான உபதேசம். ஆவியானவர்களுக்குள்ளே சொல்லித் தருவாங்க. அப்படி ஒரு வெளிப்பாடை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பார். கண்டுபிடித்து விடுவார்கள் ஆவிக்குள்ளான இருக்கிறவர்கள் இவர்கள் சரியான தவறான காரியங்களை சொல்கிறார்கள், தவறான உபதேசங்கள் இவைகள் என்று சொல்லி. எனவே தேவன் அவருடைய உபதேசத்தை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அடுத்ததான் என்ன, எபிரேயர் 11:1 வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் என்ன, கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் சகோதரர்கள், பிரதர்ஸ் சிஸ்டர் நாங்கள் அழைக்கின்றோம். இந்த சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். ஆரம்பத்திலே நாங்கள் அன்பாக இருந்தோம், ஐக்கியமாக இருந்தோம். ஆனால் நாளடைவிலே எங்களுக்குள்ளே அங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் ஐக்கியப்படுவதில்லை, ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியவில்லை. அப்ப அதனை நாங்கள் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் தெளிவாக வேதம் நிலைத்திருக்க கடவுள். அப்ப நாங்கள் என்ன, அன்பின் மூலமாக நாங்கள் ஒருவர் அந்த அன்பை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் முடிவு பரியந்தம் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களை நாங்கள் நேசிக்க முடியும். அப்ப சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்றது என்ன, தன் சகோதரனை பகைக்கிறவர் மனித கொலை பாதகனாக இருக்கின்றார். அதாவது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவனிடத்திலே எப்படி தேவ அன்பு இருக்க முடியும் என்று யோவான் நிருபங்களிலே நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அன்புதான் பிரதானம். அந்த அன்பின் மூலமாக நாங்கள் முடிவு பரியந்தம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கின்ற சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் தேவ ஜனங்கள் ஒருமித்து ஒன்றாய் கூடி வருகிற இடத்திலே ஒருவருக்கொருவர் வேற்றுமைகள்,
ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு, ஒருவருக்கொருவர் பிரிவினைகள் இருக்குமா இருந்தால் நாங்கள் உண்மையாகவே தேவனிலே நிலைத்திருக்கிறோமா என்ற கேள்வி வருகிறது. எனவே உண்மையாய் நாங்கள் தேவனிடத்திலே இயேசுவோடு கர்த்தருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தால் மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் சரியான முறையிலே இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே ஏதோ குறை இருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு அதாவது சில சிஷ்யங்களை அனுப்பி எங்களை சீர்திருத்துகிறார். அவர் தம்மோடு இணைக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார். அப்ப எங்களுக்குள்ளே குழப்பங்களை கொண்டு வருகிறது. நமக்கு மனிதனோடு போராட்டம் இல்லை, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களோடும் பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப பிரிவினைகளை கொண்டு வருகிறது சாத்தான். இதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்குள்ளே வேற்றுமைகள் வருமாக இருந்தால் அது ஆவியானவரால் கொண்டு வருகிற காரியம் அல்ல, அது பிசாசினால் கொண்ட காரியம். எனவே அதைத்தான் வேதம் சொல்றது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். அப்ப எந்த இடத்திலும் ஒரு பிரிவினையை கொண்டு வருவார், கொண்டு ஒரு குடும்பத்திலே ஆயிலும் அல்லது சபைக்குள்ள ஒருவருக்கொருவர் பிரிவினைகள் வந்தாலும் அது தேவன் கொண்டு வருகிறவர் அல்ல, அது சாத்தானால் உண்டான காரியம். எனவே நாங்கள் அதை இனம் கண்டு கொள்ள வேண்டும், இனம் கண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான பிரதானமான காரியம் தேவனுடைய சித்தம். 1 யோவான் 2:17 வாசிக்கலாம். உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவன் யார்? அதாவது தேவனுடைய சித்தம் செய்கிறவர். மேல் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15-16 வாசிங்க சிஸ்டர். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலே என்று சொல்லப்படுகிற இந்த பதம் உலகத்தில் உள்ள மக்களை குறித்து சொல்லவில்லை, மாறாக உலக சிஸ்டங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை இந்த 3 காரியத்திலே தான் விழுத்தினார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவ கண்களின் இச்சை, அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஈர்க்கப்பட்ட இச்சையை தூண்டினான் சாத்தான். அது புசிப்பதற்கு இன்பமாயிருக்கிறது, பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது. அடுத்தது மாம்சத்தின் இச்சை, அதாவது புசிப்புக்கு இன்பம், பார்வைக்கு இன்பம், புசிப்பதற்கு இன்பம். அடுத்தது என்ன? ஜீவனத்தின் பெருமை. அதை உண்டால் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொன்னான். ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் சாத்தானினால் உண்டானது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவையும் சாத்தான் சோதித்தார். கல்லுகளை அப்பமாய் மாற்றும் மாம்சத்தின் இச்சை, அதாவது தாழ குதியும் என்று சொன்னார். அதாவது இந்த உலகத்திலே இருந்தெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ தாழ குதியும் என்று சொல்லி, அப்ப அதெல்லாம் உமக்கு தருவேன். அப்ப ஜீவனத்தின் ஒரு பெருமை அவன் இயேசுக்குள்ளே கொண்டு வருகிறான். இயேசு என்ன சொன்னார்? அதாவது தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அதாவது அவருடைய நாமத்தை, அதாவது தாழ குதியும் தேவதூதர்கள் தாங்குவார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. அடுத்தது இறுதியாக அப்பாலேமோ சாத்தான் என்று பிசாசை ஜெயித்தவர் இயேசு ஒருவர். அவர் மூலமாக இன்றைக்கு நமக்கு அவர் ஜெயித்தால் நாங்களும் ஜெயிக்க முடியும். சோதனைக்காரன் சோதனையை கொண்டு வருவார் எங்களுக்கு. அப்படி என்றால் என்ன? நமக்கு பிதாவின் சித்தம் செய்ய முடியாதவன். தேவ சித்தம் என்றால் என்ன? இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதே தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப இதற்கு விரோதமாக எங்களுக்கு என்ன காரியங்கள் வந்தாலும் அது தேவ சித்தம் அல்ல. தேவன், அதாவது நாங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் செய்ய வேண்டும். இப்ப ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்து அதை நாங்களே தெரிவு செய்து இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் சில வழிகளில் சொல்லிக் கொள்கிறோம். அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நாங்கள் செய்கிற காரியம் தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதன் மூலம் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்ப எதை செய்தாலும்
நாங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் தேவ சித்தம் செய்யும்படியாகவும் இருக்கும் பொழுது அவன் தான் அன்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் உலகத்தில் உள்ள இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. எனவே உலகத்தோடு விட்டு வாழாமல் உலக பாவத்துக்கு, அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்தான். ஏனென்றால் அவனுடைய வித்து அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அவனால் தேவனால் செய்தவன் பொல்லாங்க அவனை தொடான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நம்முடைய, அதாவது ஆணுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆனால் ஏன் நாம் அப்படி நிலைத்திருக்க முடியவில்லை? நாம் ஏன் பாவத்திலே விழுகிறோம் என்று நீங்கள் எடுத்து கேட்டால், அதுக்கும் தேவனுடைய வார்த்தை அப்படியே தான் சொல்றது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யார். ஏன் நாங்கள் பாவம் செய்கிறோம்? அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய்த்தான் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் பிசாசுக்கு செவி கொடுக்கும் பொழுது நாங்கள் தேவனை விட்டு விலகி செல்கிறோம் என்றான். எனவே தேவனிலே நாங்கள் நினைத்திருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஏன் முக்கியம் என்று சொன்னால், அறமுறையிலே விட்டுட்டு போனால், அதாவது கலப்பை மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறோம், எனக்கு பார்க்க நல்ல சொல்கிறார். இடையிலே நாங்கள் விடுவோமாக இருந்தால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். சபை முடிவெடுதலை விட்டு விடக்கூடாது. அவருடைய உபதேசத்தை நாங்கள் கைக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் பரலோகம் செல்ல முடியும். அப்ப இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 10:22 வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்ப ரட்சிப்பு பூரணமாகிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் தான் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முடிவு பரியந்தம் நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன, என் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுகிறோம்னா உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பல விதமான உபத்திரவங்கள் வர செய்யும். ஆனால் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் வேதம் என்ன சொல்கிறது? முடிவு பரியந்தம் நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு, உலகத்துக்கு முடிவு இயேசு வரும் வரை அல்லது எங்களுடைய மரணம் வரை, மரண பரியந்தம் முன்னுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை தருவேன் என்று சொல்கிறார். அடுத்தது முடிவு பரியந்தம் நினைப்பவன் தான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அரைகுறையிலே நாங்கள் எதை விட்டு நாங்கள் பரலோகம் போவோம் என்றால் அது அப்படி முடியாது. முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களால் நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருந்து, இயேசுவிலே நிலைத்திருந்து, அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து, விசுவாசத்திலே நிலைத்திருந்து, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்து, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் தேவ சித்தம் செய்வர்களாய் மாறுகிறோம். இந்த தேவ சித்தம் செய்தவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் ரட்சிப்பை அடைவோம் என்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே சாத்தான் அநேகரை முடிவு பரியந்தம் நிலைநிற்க முடியாத வண்ணம் அவருடைய விசுவாச வாழ்க்கை, அங்கே இன்றைக்கு எத்தனையோ பேர் விசுவாச வாழ்க்கை இழந்து, அதாவது பின்மாற்றத்துக்கு போய், அதாவது அவருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு, அதாவது நாங்கள் என்னதான் பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ நாசமோசமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு எவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப நாங்களும் அதே போலதான் சொல்லணும். என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் உறுதியாய் அசையாமல் கர்த்தருடைய, அதாவது கர்த்தருக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அசையாமல் உறுதியுடன் நாங்கள் அதிகமாய் அவருடைய கிரியைகளிலே நாங்கள் பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து, இந்த பூமியிலே அவர் ஏனோ ஆனோன்னு நாங்கள் சபைக்குள்ளே வரவில்லை. அவர் எங்களை, அதாவது உலக தோற்றம் முன்பதாக அவர் நம்மை முன்குறித்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அந்த அழைத்த தேவன் இந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ளே, நாங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப தேவன் சீக்கிரமாய் மணவாட்டி சபையை அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார். அப்ப நாங்கள் முடிவு பரியந்தம் எதை செய்தார்? வேதம் என்ன சொல்றது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடாமல் இருப்போமா? அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? இன்றைக்கு தொடர்ச்சியாக, அதாவது எதையும் செய்தால் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் வாசம், நாளைக்கு பிறகு நான் வாசிக்கிறேன் என்றால், அப்ப நமக்கு ஒரு உணவு இல்லாமல் இருந்தால் நம்முடைய சரீரம் வாழ முடியாது போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அதாவது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த பொழுது சாத்தான் சோதனையை கொண்டு வருகிறான். கல்லுகளை அப்பமாய் மாற்ற சொல்கிறான் பாருங்கள். அப்பதான் நான் சொல்றேன், அப்பத்தினாலே மாத்திரமல்ல வார்த்தையினாலே பிழைப்பார். அப்ப ஆவிக்குரிய காரியங்கள் தான் நமக்கு முக்கியம். இப்ப ஆண்டவர் சொல்ற முதலாவது ராட்சியம் என்றால் ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்க. இந்த உலகத்துக்குரிய சரீர பிரகாரமானதெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தேட வேண்டியதை தேடினால் நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் நமக்கு சந்திப்பார். எனவே முதலிடம் கொடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போக போகிறேன் அதை குறித்து நமக்கு அறிவில்லை. அப்ப எப்படி வாழலாம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டோடைய காரியத்திலே அசட்டை பண்ணினோமாக இருந்தால் நமக்குத்தான் நஷ்டம். இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் எடுக்க வேண்டும். யோசுவா என்ன சொல்கிறார்? 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா புத்தகத்திலே யோசுவா சொல்லுகிறார் 15வது வசனத்திலே, யாரை நீங்கள் சேவிப்போம் என்பதை இன்றைக்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நானும் என் வீட்டார் போன்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நாங்கள் தீர்மானம் எடுக்கணும். நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். குடும்பமாய் கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். இயேசுவின் வருகை சமமாய் இருக்குது. நாங்கள் வாய்ப்புகளை நழுவவிட்டால் திருப்பி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. எனவே கர்த்தர் நம்மோடு இந்த கடைசி நாட்களிலே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டி இருக்கு. அவைகளெல்லாம் செய்துவிட்டு ஒரு காலம் நாங்கள் ஆண்டவரை தேடுவோம் என்று சொல்வதற்கு இல்லை. வேதம் சொல்றது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருங்கள், அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப இன்றைக்கு தான் கர்த்தரை தேடுகிற காலம். இன்னொரு நாள் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. பிரியமான உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தால் உலகத்துக்கு முடிவு வருகிறது. இன்னைக்கு யுத்தங்கள் அங்கே பல இடங்களிலே நடக்கிறது. எங்கே எந்த நேரம் யுத்தம் படிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே இவளெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24 படித்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது, அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமா, அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. எனவே முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு பூரணப்படுகிறது. ஆண்டவர் இவ்வளவெல்லாம் எங்களுக்கு செய்து, அப்ப நாங்கள் தான் மனிதர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. இயேசு நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய நாங்கள் வர வேண்டும். அவர் சொல்லுகிறார் அவர் என்னுடைய ஆளுநர் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று. அப்ப நாங்கள் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு நாங்கள் இந்த ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் விரும்புகிறார், என்னிடத்திலே வாருங்கள், ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபத்தை வைக்கிறேன் உங்களுக்கு உண்மையாக, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்து கொள்ள வேண்டியது, தீர்மானம் எடுக்க வேண்டியது மனிதனுடைய கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறது. நம்முடைய இதயத்தை நாங்கள் கடினப்படுத்துவோமாக இருந்தால் அது கற்பாறை நிலம் போன்றது. அது கொஞ்ச காலம் கிடைக்கிறது, பிறகு வேறு உண்டாத ஒரு விதையாக இருக்கும். எனவே நல்ல நிலம் போல நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த விசுவாசம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் தந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு சபையிலே கொடுத்த சகோதரர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதாவது இறுதியாக உலகத்தில் உள்ளவர்களிடம் அன்பு கூறாமல் தேவ சித்தம் செய்யும் பொழுது அவன்தான் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக இயேசு சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. எனவே நாங்கள் நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வளர்ந்து நின்று ஆண்டவரை உங்களே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். பிலிப்பியரிலே பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று. எனவே நாங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வளர்ந்து நிற்போமா ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனிதனின் வாழ்வு இங்கு நிலைக்குமோ, மனதின் சிந்தனைகள் நிலைத்திடுமோ, மனிதனின் வாழ்வு இங்கு நிலைக்குமோ, மனதின் சிந்தனைகள் நிலைத்திடுமோ, வாழ்வு இங்குதான் முடியுமென்றாலே வார்த்தை என்றுமே நிலைத்திடுமே, வாழ்வு இங்குதான் முடியுமென்றாலே
தானே நாளை நடப்பதை அறிய முடியுமா? நாங்கள் உயிரோம் இருந்தால் தானே தேவ சித்தம் போல் நிறைவேறும்படி தேவனை வேண்டுவோம் தினம்தோறும். தேவ சித்தம் போல் நிறைவேறும்படி தேவனை வேண்டுவோம் தினம்தோறும். நாளை நடப்பதை அறிய முடியுமா? நாங்கள் உயிரோம் இருந்தால் தானே சொல்வோம். நாளை நடப்பதை அறிய முடியுமா? நாங்கள் உயிரோம் இருந்தால் தானே தேவ சித்தம் போல் நிறைவேறும்படி தேவனை வேண்டுவோம் தினந்தோறும். தேவ சித்தம் போல் நிறைவேறும்படி தேவனை வேண்டுவோம் தினந்தோறும். உன்னதது உன்னதது உம்மின் மகிமையும் வானம் போகிறது. உன்னதது அதன் உன்னதது மனிதனின் வாழ்வு தீர்ந்து நிலைக்குமோ? மனதின் சிந்தனைகள் நிலைத்திடுமோ? மனிதனின் வாழ்வு தீர்ந்து நிலைக்குமோ? மனதின் சிந்தனைகள் நிலைத்திடுமோ? வாழ்வு இங்குதான் முடிவென்றாலே வார்த்தை என்றுமே நிலைத்திடுமே. வாழ்வு இங்குதான் முடிவென்றாலே வார்த்தை என்றுமே நிலைத்திடுமே. உள்ளுணர்ந்தது உள்ளுணர்ந்தது உம்மின் மகிமையும் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலரும் பூ விதிரும் கர்த்தருடைய வசனமே என்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்ற வேத வசனத்தின்படி நிலைத்திருக்கும் தேவ வசனத்தின்படி பிடித்துக் கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு கூடலும் மாறுபாடுள்ள சந்ததியிலே குற்றமற்றவர்களாய் கவனமற்றவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தற்கிப்பில்லாமலும் செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீரங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிறோம். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க அப்பா, சகோதர சிநேகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய சித்தம் செய்கிறவரை என்னென்னைக்கும் நிலைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டபடி தேவ சித்தம் செய்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டபடி தேவ சித்தத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் நிலைத்திருந்து மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே ஜீவகிரீடத்தை பெறும் வரையும் ஆண்டவரே இந்த உலகத்திலே வருகிற உபத்திரவங்களை கண்டு ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போகாத வண்ணம் ஆண்டவரே உமக்குள்ளே
உம்முடைய நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிசாசானவன் யாரை விழுந்தாமல் வகை தேடி சுற்றி செய்கிறான் என்று சொல்லப்பட்டவன் எவரையும் ஆண்டவரை சத்துரு வஞ்சித்து ஏமாற்றி அடரை வழிவினையும் ஆண்டவரே சிந்தனைகளை கெடுத்து கத்தார், தவறான எண்ணங்களை கெடுத்து கத்தார், அன்பில் நிலைத்திருக்க முடியாத வண்ணம், தேவனில் நிலைத்திருக்க முடியாத வண்ணம் ஆண்டவரே கத்தாவை குழப்பங்களை கலகங்களை உண்டு பண்ணுகிறேன். எல்லா சத்துரு கிரீடம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். பிரகாசம் உள்ள மரக்கண்களை தாரும் ஆண்டவரே, ஆதி அன்புக்கு திரும்ப கத்தாவை திரும்ப செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆண்டவரே கத்தாவுடைய சிந்தனைகள் நினைவுகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் ஆளுகை செய்து அவர்களுடைய சத்தத்தை கேட்டு கத்தாவை வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து நடத்த போகிறோம். அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாடுபடி சிறுமைப்பட்டு ஆவியிலே நறுங்கும் வசனத்துக்கு நடக்கிறவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்களுடைய நாமத்துக்கு பயப்படும் வசனத்துக்கு நடக்கவும் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையில வந்த ஒவ்வொருவருடைய பேசுகிறார், உண்மையிலே நிலைத்திருக்கோம் ஆண்டவரே, அனுதினம் உம்மை தேடவும் ஆண்டவரே, சபை கூடி வரவும் ஆண்டவரே, கர்த்தருடைய உபதேசங்களை கேட்டு கர்த்தாவே உம்முடைய அன்பிலே ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருந்த மிகுந்த கனிகளை கொடுக்க தருகிறார். ஆண்டவரே, திராட்சை செடியின் கொடியாக உம்மிலே நிலைத்திருந்து ஆண்டவரே கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
எல்லோருமாக துதித்து அந்த ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதிசயங்கள் செய்கிற தேவனே, ஆதரின் தேவனே, துதிக்கிறோம். விசுவாசத்தின் காரியங்களை செய்கிற வல்லமையின் தேவனே, துதிக்கிறோம். இறைக்கப்பட நல்ல பிதாவே, நன்மையான நாளுக்கை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, உடைய ஆராதனையை நாங்கள் வாங்கிட்டு உண்மை ஆராதித்து உள்ளத்தோடும் நலத்தோடும் நடந்தே உமக்கு ஆராதனை செய்ய கிருபை தந்தேன். இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்டார்கள். ஆண்டவர் உண்மை நிலைத்திருக்கத்தக்கதாக, இந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக, முடிவு வரியந்த நிலைத்திருந்த கனி கொடுக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். வரப்போற நாட்கள் கூடியதாக இருக்கிறபடி நான் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த வழியில கர்த்தாவே கரத்தில் ஒப்புக் கொடுத்தோம். தேவனை கூட இந்த பொருட்படுத்திக் கொள்ளுமையா. வழிநடத்தும் எல்லா தடைகளை நீக்கி பரிசுத்த ஆவியார் பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இடம்பெறதான எல்லா தீய சக்தியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தால் கண்டித்தப்படுகிறோம். எல்லா விதமான வைரஸின் தாக்குதலிலிருந்து விடுதலை கொடுமா. தேவனை நோய்கள் அணுகாதபடி பாதுகாப்பு கருத்திலே ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சொல்வோம் எல்லாமே நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகலமான நன்மைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.